இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைப்பு பத்தி விரிவாக பேச போறோம். ஆமா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு. கண்டிப்பா. நீங்க வழங்கிய அந்த சேக்ரெட் ரெவரன்ஸ், அதாவது ஞாயிறு திருப்பலி மரியாதையை மீட்டெடுத்தல் அப்படிங்கிற குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். இது பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம அடிக்கடி கவனிக்க தவறுகிற ஒரு விஷயமும் கூட. ஆமா. இந்த உரையாடலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு அடிப்படையான ஆனா ரொம்ப வலுவான ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். ஒரு முக்கியமான கேள்வி அது. கத்தோலிக்க திருப்பலி அப்படிங்கிறது வெறும் கடமையா அல்லது இறைவனுடனான சந்திப்பா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்மளோட மொத்த தேடலுக்கும் அடித்தளமா அமைய போகுது. இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த கேள்வி ரொம்பவே அவசியமானது. அதாவது திருப்பலியோட புனிதத்தன்மைய நாம மெல்ல மெல்ல இழந்துட்டு வரோமா அப்படிங்கறத பல கோணங்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி நிறைய உளவியல் காரணங்களும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற உலகம் இப்போ ரொம்ப வேகமா ஒரு இயந்திரத்தனமா இயங்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிட்டு இருக்கோம் நாம. அந்த ஒரு வேகத்துல நம்ம சில புனிதமான விஷயங்களோட ஆழத்தை இழந்துடுறோமோ அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாவே வருது. இது வெறும் தேவாலய விதிகளை பத்தின ஒரு பதிவு மட்டும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இது மனிதர்களோட மனநிலை, நம்மளோட அன்றாட முன்னுரிமைகள், இத பத்தின ஒரு வரலாற்று பகுப்பாய்வு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நுட்பமான மாற்றங்கள் நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள்லயும் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அதான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். நீங்க அந்த தாமதமா வர்ற கலாச்சாரத்தை பத்தி சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் இந்த லேட் அரைவல் கல்ச்சர். அதாவது திருப்பலிக்கு தாமதமா போறது எப்படி ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு அப்படிங்கறது இந்த குறிப்புகள் ரொம்ப தெளிவா பேசுது. இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. இத கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இப்போ திங்கள் முதல் சனி வரைக்கும் வேலை, டிராஃபிக் அப்படின்னு ஓடிட்டே இருக்கிற ஒருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஆமா, அந்த ஒரு நாள் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள்ல சர்ச்சுக்கு போறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மைண்ட் செட் பலருக்கும் வந்துருச்சு. அதனாலதான் முதல் வாசகம் வாசிக்கும் போது போனா கூட போதும்னு நினைக்கிறாங்க. ஆமா, நற்செய்திக்கு முன்னாடி போயிட்டா நம்ம கடமை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது வெறும் நேர நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான காரணம் இருக்கா? இது கண்டிப்பா வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது திருப்பலிய பத்தின நம்ம மனநிலையோட நேரடி பிரதிபலிப்பு. அதாவது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறது இது காட்டுது. ஆமா, ஒரு செயலை நாம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறது அந்த செயலுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை பொறுத்தது. கண்டிப்பா. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்ப பேங்க்குக்கு போறோம்னு வைங்க. ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். சரி. பேங்க் மூடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போனா கூட போதும், வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அது ஒரு கடமை, ஒரு செக்லிஸ்ட்ல டிக் அடிக்கிற வேலை அது. ஆமா, ஒரு டியூட்டி மாதிரி தான் அதை நம்ம பார்க்கறோம். ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை, இல்ல உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு விஐபியை நீங்க மீட் பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க கண்டிப்பா லேட்டா போக மாட்டீங்க. சத்தியமா மாட்டோம். முன்கூட்டியே போய் நாம நம்மள மனதளவுல தயார்படுத்திக்கிட்டு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா அது ஒரு சந்திப்பு, ஒரு என்கவுண்டர். திருப்பலிய நாம ஒரு கடமையா பார்க்க தொடங்கினதால தான் இந்த தாமதமா வர்ற கலாச்சாரம் இவ்ளோ ஆழமா வேரூண்டிடுச்சு. இந்த பேங்க் அப்புறம் அந்த சந்திப்பு, இந்த 2 உதாரணமும் நிலைமையோட யதார்த்தத்தை ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. நாம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த செக்லிஸ்ட் மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மனித இயல்புதான். ஆனா அதை நாம மாத்திக்கணும். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நாம அவசரமா கிளம்பி டிராஃபிக்ல சிக்கி அரக்க பறக்க ஓடிப்போய் சர்ச் பெஞ்ச்ல உட்கார்ந்த உடனே நம்மால அந்த அமைதியான மனநிலைக்கு மாற முடியறதில்லையே. ரொம்ப சரியான பாயிண்ட் இது. இத நரம்பியல் ரீதியா, அதாவது நியூரோலாஜிக்கலா பாத்தீங்கன்னா, நீங்க அவசரமா டிராவல் பண்ணும்போது உங்க உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்குது. ஆமா, நம்ம ரொம்ப டென்ஷனா இருப்போம். நீங்க சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு உட்கார்ந்த உடனே அந்த ஹார்மோன் அளவு அப்படியே சடனா குறைஞ்சிடாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். திருப்பலி அப்படிங்கிறது ஒரு மெதுவான தியானம் மாதிரியான ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். உங்க உடம்பு பரபரப்பா இருக்கும்போது உங்க மனம் அந்த அமைதியான தளத்துக்குள்ள நுழைய முடியாது. அதனாலதான் முன்கூட்டியே வர்றது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த 10 நிமிஷம் அமைதி வெளி உலக பரபரப்பிலிருந்து உங்களை துண்டிச்சு வழிபாட்டுக்கு தயார்படுத்துற ஒரு பாலமா செயல்படுது. அந்த பரபரப்புலேருந்து துண்டிக்கிறத பத்தி பேசும்போதுதான் எனக்கு இன்னொரு பெரிய சவால் ஞாபகத்துக்கு வருது. ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி சொல்ல போறீங்களா? ஆமா, அதேதான். சரி, நாம சரியான நேரத்துக்கு போயிட்டோம், அமைதியாவும் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னே வச்சுப்போம். ஆனா நம்ம பாக்கெட்ல இருக்கிற அந்த சின்ன போன் நம்மள அமைதியா இருக்க விடுறது இல்லையே. அது ஒரு பெரிய பிரச்சனை தான் இப்போ. வழிபாட்டு தலங்கள்ல கூட அலைபேசிகளோட ஆதிக்கம் எப்படி ஊடுருவி இருக்கு அப்படிங்கறத இந்த குறிப்புகள் ரொம்ப முக்கியமா சுட்டி காட்டுது.
திருப்பலியோட நடுவுல போன் வைப்ரேட் ஆகிறது, மக்கள் யாருக்கும் தெரியாம வாட்ஸ்அப் செக் பண்றது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்குது இப்போ. இது ஏதோ வேணும்னே இறைவனை அவமதிக்கணும் அப்படின்னு செய்யறது கிடையாது. இது ஒரு வகையான தவிர்க்க முடியாத பழக்கமாவே மாறிடுச்சுன்னு தான் தோணுது. அதுதான் இந்த டிஜிட்டல் ஊடுருவலோட மிகப்பெரிய ஆபத்து. இது ஒரு பழக்கம் அப்படிங்கறத விட நம்ம மூளை எப்படி செயல்பட பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். அதாவது கண்டிஷனிங்னு சொல்றீங்க. ஆமா, மொபைல் போன்ஸ் எல்லாமே நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ரசாயனத்தை தூண்டுற வகையில தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடவை ஒரு புது மெசேஜ் வரும்போதோ இல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போதோ நமக்கு ஒரு சின்ன அளவிலான டோபமைன் கிடைக்குது. அது ஒரு டோபமைன் லூப். ஆனா ஒரு பாரம்பரியமான திருப்பலி அப்படிங்கிறது இதுக்கு நேர் மாறானது. அது உடனே நமக்கு எந்த தூண்டுதலையும் தராது. ஆமா, அது மெதுவானது, ஆழமானது, கொஞ்சம் பொறுமையை எதிர்பார்க்கக்கூடியது. இந்த ரெண்டு வெவ்வேறு வேகங்களுக்கு நடுவுல நடக்கிற போராட்டம்தான் திருப்பலியில அலைபேசி பயன்பாடு. இதை நம்ம இன்னொரு கோணத்துல பார்த்தா, நம்ம சர்ச்சுக்கு போறதே இந்த உலக விஷயங்கள்ல இருந்து 1 மணி நேரமாவது விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஆனா அந்த உலகத்தையே நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு போறோம். அது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் பாதியார் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு இருப்பாரு, மறுபக்கம் ஆபீஸ்ல இருந்து ஏதாவது மெயில் வந்திருக்குமோ அப்படிங்கிற பதற்றம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். துல்லியமா சொன்னீங்க. தேவாலயம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான வெளி, ஒரு சாக்ரெட் ஸ்பேஸ். அந்த இடத்துல நுழையும் போது நம்மளோட அன்றாட உலகியல் அடையாளங்களை வெளியே விட்டுட்டு ஒரு தூய ஆன்மீக தளத்துக்குள்ள நுழையிறோம். ஆனா அந்த மொபைல் ஸ்கிரீன் லைட் எரியும் போது அது உங்களை மறுபடியும் அந்த உலகியல் அடையாளத்துக்கே எடுத்துட்டு போயிடுது. நீங்க உடம்பு அளவுல அங்க இருந்தாலும் மனசளவுல நீங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல சோஷியல் மீடியாலயோ தான் இருக்கீங்க. அந்த ஒரு சின்ன திரைக்குள்ள மூழ்கும் போது நம்ம சுத்தி நடக்கிற அந்த மாபெரும் ஆன்மீக நிகழ்விலிருந்து நம்ம முழுமையா துண்டிக்கப்படுறோம். இது வெறும் கவனச்சிதறல் மட்டும் கிடையாது, இறைவனுடனான சந்திப்பு அப்படிங்கிற அந்த உன்னதமான தருணத்தை நாமே தடுத்து நிறுத்துறதுக்கு சமம் இது. இந்த கவனச்சிதறல் மொபைல் போனோட மட்டும் நின்னுடுறது இல்ல அப்படிங்கறது தான் நம்மளோட அடுத்த குறிப்பு உணர்த்துது. ஆமா, போனை பாக்கெட்ல வச்சிருக்கிறவங்க இல்ல அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறவங்க கூட மனதளவுல முழுமையா அங்க இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதுதான் சாதாரணமான அல்லது அலட்சியமான பங்கேற்பு அப்படின்னு நம்ம தரவுகள் குறிப்பிடுது. கேஷுவல் பார்ட்டிசிபேஷன். இதை நினைச்சு பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. நாம பல வருஷமா சொல்ற பதில்கள் ஜபங்கள் எல்லாமே நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனால நாம சிந்திக்காமலேயே பதில் சொல்றோம். ஆமா, பாதிரியார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொன்னா ஆன்மாவோடும் இருப்பாராக அப்படின்னு நாம ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி பதில் சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? பழக்க தோஷத்தால இப்படி இயந்திரத்தனமா பதில் சொல்றது ஒரு இயல்பான விஷயம்தான். ஆனா உண்மையான வழிபாடு அப்படிங்கிறது அதுல முடிஞ்சிடுறது கிடையாது. உடல் அளவுல மட்டுமே சர்ச்ல இருக்கிறதுக்கும் முழு ஈடுபாட்டோட வழிபாட்டுல பங்கேற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். இத ஒரு விளையாட்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம். சொல்லுங்க. மைதானத்துல உட்கார்ந்து விளையாட்ட பாக்குற ஒரு பார்வையாளருக்கும், அதாவது ஸ்பெக்டேட்டருக்கும், அந்த மைதானத்துல இறங்கி விளையாடுற ஒரு பிளேயருக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. பலரும் திருப்பலிய ஒரு பார்வையாளரா தான் அணுகுறாங்க. ஏதோ பாதிரியாரும் பாடகர் குழுவும் சேர்ந்து நடத்துற ஒரு நிகழ்ச்சி, நாம அதை உட்கார்ந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மனநிலை. இது பல நூற்றாண்டுகளா தேவாலய வரலாற்றுல விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். பார்வையாளர் மனநிலை இது ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஒரு வார்த்தை. நாம தேவாலயத்துக்கு போறதே ஏதோ ஒரு சேவையை பெற்றுக்க போறது போல ஆயிடுச்சு. ஆமா, கன்சியூமிங் அ சர்வீஸ் மாதிரி மாறிடுச்சு. எழுந்து நிக்க சொன்னா நிக்கிறோம், உட்கார சொன்னா உட்கார்றோம். ஆனா நாம சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும் உணர்ந்து சொல்றோமா அப்படின்னு கேட்டா பல நேரங்கள்ல இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த முழுமையான பங்கேற்பு அப்படிங்கிறது வெறும் உதட்டளவில் இல்லாம உள்ளத்துல இருந்து வரணும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தோட மிக முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்னே மக்கள் திருப்பலியில முழுமையாகவும் ஆழமாகவும் பங்கேற்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? நிச்சயமா. உண்மையான பங்கேற்பு அப்படிங்கிறது இதயம், மனம், உடல் இந்த 3 ஒன்றிணைஞ்சு அந்த வழிபாட்டுல ஈடுபடுறது தான். சொல்லப்படுற ஒவ்வொரு பதில்லையும் செய்யப்படுற ஒவ்வொரு சைகையிலையும் நம்மளோட முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணும். நீங்க சொன்ன அந்த ஆட்டோ பைலட் மனநிலையிலிருந்து விடுபட்டு அந்த நொடியில அந்த இடத்துல நீங்க விழிப்புடன் இருக்கணும். அப்பதான் அது ஒரு உயிரோட்டமான சந்திப்பா இருக்கும். இல்லனா அது வெறும் சடங்காவே தங்கிடும். இந்த பார்வையாளர் மனநிலைய பத்தி பேசும்போது நம்ம குறிப்புகள்ல உள்ள 4வது பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விவாத பொருள் அது. இந்த பார்வையாளர் நிலைக்கு நாம மட்டும் முழு காரணமும் கிடையாது. சில நேரங்கள்ல தேவாலயத்தோட அமைப்பே நம்மள அந்த நிலைக்கு தள்ளிவிடுதோ அப்படின்னு தோணுது. குறிப்பா பாடகர் குழுக்களோட பங்கு. choir performance versus worship அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஆழமா விவாதிக்கப்பட்டிருக்கு. பல நேரங்கள்ல சர்ச்சுக்கு போனா அது ஒரு திருப்பலி மாதிரி இல்லாம ஒரு மாபெரும் இசைக்கச்சேரி மாதிரி இருக்கு. இது எப்படி நடந்துச்சு?
இது ஒரு வரலாற்று மற்றும் கலாச்சார பரிணாமம்னு சொல்லலாம். ஆரம்ப காலங்கள்ல தேவாலய இசையோட உண்மையான நோக்கமே மக்களை வழிபாட்டுல ஈடுபட செய்யறதுதான். பாடகர் குழுவோட உண்மையான நோக்கம் தேவாலயத்துல உள்ள எல்லாரையும் ஒருமித்த குரல்ல பாட வைக்கிறது தான். ஆனா நவீன காலங்கள்ல தேவாலயங்களோட கட்டமைப்பு, சிறந்த ஒலிபெருக்கி வசதிகள், அப்புறம் இசைய ரொம்ப துல்லியமா பாடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இதெல்லாம் பெருகிடுச்சு. இதனாலதான் இன்னைக்கு பல இடங்கள்ல இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி மாறிட்டு வருது. நீங்க கவனிச்சிருக்கலாம், பல நேரங்கள்ல பாடகர் குழு பாடுற பாடல்களோட சுருதியும் தாளமும் ரொம்ப கடினமா இருக்கும். சாதாரண மக்களால அந்த சுருதியில பாடவே முடியாது. இதனால மக்கள் என்ன செய்யறாங்க, நம்மால பாட முடியாது அப்படின்னு அவங்களாவே பாடுறத நிறுத்திட்டு பாடகர் குழுவோட இசைய ரசிக்க பழங்கிடுறாங்க. அவங்க பாடி முடிச்சதும் கைத்தட்டலாமா அப்படின்னு கூட சிலருக்கு தோணும். இது ஒட்டுமொத்தமா வழிபாட்டோட நோக்கத்தையே திசை திருப்பிது இல்லையா? மிக சரியா கணிச்சிங்க. இது நடக்கும்போதே தேவாலயத்துல இருக்கிற மக்கள் தன்னிச்சையாவே நாம முன்னாடி பேசின அந்த பார்வையாளர்கள் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதை ஒரு தத்துவார்த்த மற்றும் இறையியல் கோணத்துல பார்த்தா, ஒரு கச்சேரியில பார்வையாளர்கள் நாம தான், பாடுறவங்க கலைஞர்கள், நாம அவங்கள ரசிக்கிறோம். ஆனா ஒரு திருப்பலியில பாடுறவங்க எல்லாரும், அதாவது மக்களும் பாடகர் குழுவும் இணைந்துதான் அந்த வழிபாட்டை நிகழ்த்துறாங்க. இங்க பார்வையாளர் அப்படின்னு யாரு இருந்தா அது இறைவன் மட்டும்தான். இறைவனுக்காக சமூகமா நாம எல்லாரும் இணைந்து செய்யற ஒரு அர்ப்பணிப்பு தான் இந்த வழிபாடு. இது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். பார்வையாளர் இறைவன் மட்டுமே அப்படிங்கிற அந்த சிந்தனை திருப்பலி பத்தின மொத்த பார்வையுமே மாத்துது. எப்ப பாடகர் குழு தங்களை கலைஞர்களாகவும் மக்களை தங்களது இசைய ரசிக்கும் பார்வையாளர்களாகவும் மாத்துறாங்களோ, அப்போ திருப்பலியோட அந்த புனிதமான கட்டமைப்பு உடையுது. பாடகர் குழு தங்களை முன்னிலைப்படுத்தாம ஒட்டுமொத்த சமூகத்தோட வழிபாட்டை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமான சிந்தனை. அவங்க ஒரு வழிகாட்டியா மட்டும்தான் இருக்கணும், கதாநாயகர்களா இல்ல. அதுதான் இந்த குறிப்புகளோட மிக முக்கியமான சாராம்சம். இந்த 4 விஷயங்களையும் நம்ம தனித்தனியா பார்த்தாலும் அது எல்லாமே ஒரே புள்ளியில தான் வந்தடையுது. தாமதமா வர்றது ஒரு நேர பிரச்சனை கிடையாது, அது மனநிலை பிரச்சனை. அலைபேசி பயன்பாடு அப்படிங்கிறது வெறும் தொழில்நுட்ப சிக்கல் இல்ல, அது ஆன்மீக கவனச்சிதறலோட உச்சம். அலட்சியமான பங்கேற்பு அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது, அது ஆன்மீக சோர்வு மற்றும் புரிதலின்மை. பாடகர் குழுவோட நிகழ்ச்சி மனநிலை அப்படிங்கிறது வெறும் இசை சார்ந்த விஷயம் இல்ல, அது வழிபாட்டோட மையத்தையே திசை மாற்ற ஒரு செயல். இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா நம்மளோட மூலக்குறிப்புகள்ல கேட்கப்பட்ட அந்த ஒற்றை கேள்வி நம்ம கண்முன் பிரம்மாண்டமா நிக்குது. கத்தோலிக்க திருப்பலி கடமையா சந்திப்பா? அந்த ஒரு கேள்விதான் இந்த ஒட்டுமொத்த விவாதத்துக்கும் ஆணிவேர் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. திருப்பலிய ஒரு கடமை அப்படின்னு நினைக்கும் போதுதான் நாம நேரத்தை மிச்சப்படுத்த பாக்குறோம், தாமதமா போறோம். இது ஒரு கடமை அப்படின்னு நினைக்கும் போதுதான் அலைபேசியில வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு நம்ம மனம் அலைப்பாயுது. கடமையா பாக்கும்போதுதான் ஏந்திரத்தனமா ஒரு ஆட்டோ பைலட் போல பங்கேற்கிறோம், மத்தவங்க பாடுறத அமைதியா வேடிக்கை பாக்குறோம். ஆனா எப்போ இத இறைவனுடனான ஒரு நேரடி சந்திப்பு அப்படின்னு ஒவ்வொரு தனிநபரும் முழுமையா உணர்றாரோ, அப்போ அந்த அணுகுமுறையே முற்றிலுமா மாறிடும். முற்றிலும் உண்மை. இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் ரொம்ப ரொம்ப அவசியமானது. உண்மையான மரியாதை அப்படிங்கிறது வெளியிருந்து விதிகளா திணிக்கப்படுறது கிடையாது, அது உள்ளிருந்து மலர வேண்டிய ஒண்ணு. தேவாலயத்தோட அமைதியையும் அதோட புனிதத்தன்மையும் காக்கிறது வெறும் பாதிரியாரோட பொறுப்போ அல்லது தேவாலய நிர்வாகத்தோட பொறுப்போ கிடையாது. அது ஒவ்வொரு தனிநபர் பொறுப்பு. ஒரு சமூகம் முழுவதுமே இந்த தீவிரத்தன்மையை மீண்டும் உணரும்போது திருப்பலி அப்படிங்கிற அந்த அனுபவம் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு ஆழமான தெய்வீக சந்திப்பா மாறும். அது தனி மனிதனுக்கும் அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை தரும். இந்த தகவல்கள், இந்த ஆழமான பகுப்பாய்வு எல்லாமே உங்களுக்காகவே ரொம்ப நுணுக்கமா ஆராயப்பட்டிருக்கு. இந்த உரையாடல் உங்களுக்கு ஏன் முக்கியம்? ஏன்னா இது உங்களோட அன்றாட நம்பிக்கையோட பின்னி பிணைஞ்சது. அடுத்த முறை நீங்க ஞாயிறு திருப்பலிக்கு போகும்போது இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றும் உங்க நினைவுக்கு வரும் அப்படிங்கிறது உறுதி. அவசரமா கிளம்பாம கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பணும் அப்படின்னு தோணும். உங்க கைகள் அலைபேசியை தேடும்போது ஒரு கணம் நீங்க தயங்குவீங்க, அந்த டிஜிட்டல் உலகத்தை விட்டு விலகி நிக்க முயற்சி செய்வீங்க. இயந்திரத்தனமா பதில் சொல்லாம வார்த்தைகளோட அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுவீங்க. பாடகர் குழு பாடும்போது நீங்க வெறும் பார்வையாளரா இல்லாம அவங்களோட இணைந்து ஒரு சமூகமா பாடத் தொடங்குவீங்க. இந்த சிறு சிறு மாற்றங்கள் உங்களோட வழிபாட்டு அனுபவத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இறுதி கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். இது நீங்க தனியா இருந்து உங்களுக்குள்ளே கேட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். திருப்பலி அப்படிங்கிறது இறைவனுடனான ஒரு நேரடி சந்திப்பு அப்படிங்கிறது உண்மையானால், அந்த சந்திப்பிற்காக தேவாலயத்திற்கு சென்ற பிறகு தயாராவதை விட
உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் அந்த முதல் நிமிடத்திலேயே உங்களை மனதளவில் எப்படி தயார்படுத்திக் கொள்வீர்கள்? உங்கள் பயணம், உங்கள் சிந்தனை, உங்கள் தயாரிப்பு இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு சற்று நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு எங்க கூட இணைந்து இந்த ஆழமான தேடல்ல பயணித்ததுக்கு உங்களுக்கு நன்றி.